வெப் ப்ரௌசர்ன்ற கிளைண்ட்டையும் கண்ணுக்கு தெரியாத சர்வர் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எப்படி டேட்டா எடுக்கிறதுன்னு பார்ப்போமா? அங்கே தான் நமக்கு ஏபிஐ யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஏபிஐ கெட் ஏபிஐ. இதுதான் பேஸ் யூஆர்எல், இதுதான் என் பாயிண்ட். பேஸ் யூஆர்எல்லையும் என் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணாதான் ரெக்வஸ்ட்டே சென்ட் பண்ண முடியும். ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணதும் கொஞ்ச நேரம் லோட் ஆகும். அதுக்கு அர்த்தம் அதுக்கு பேக்ரவுண்டில் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் நடந்துட்டுருக்குன்றது தான். அதோடைய ரெஸ்பான்ஸாக நமக்கு ஒரு ரா டேட்டா கிடைக்கும். இந்த ரா டேட்டாவை தான் கிளைண்ட் சைடான யூசருக்கு யூசர் இன்டர்ஃபேஸாக காமிப்போம். ரா டேட்டா சக்ஸஸ் ஆனால் 200ம் சர்வர் இஷ்யூ ஆனால் 500ம் நமக்கு எரர் காமிக்கும். இப்போ இந்த கெட் ஏபிஐயை மொபைல் அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸாக கிடைச்ச ரா டேட்டா யூசருக்கு எப்படி ஷோ பண்ணுறதுன்றத பார்க்கலாமா? இதுதான் நம்மளுடைய ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட். இது ப்ராடக்ட் லிஸ்ட் ஸ்க்ரீன். யூஐயை விட கோட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? இதுதான் பேஸ் யூஆர்எல், இது என் பாயிண்ட். பேஸ் யூஆர்எல்லையும் என் பாயிண்ட்டையும் ஒரு கிளாஸ்க்குள்ளே கொடுத்துப்போம். இப்போ ப்ராடக்ட் ஃபெச் பண்ண போகிறோம். இதுதான் சர்வீஸ் கிளாஸ். கெட் ஏபிஐ ஃபெச் பண்ணுற மெத்தடும் இதுதான். இதான் சர்வீசஸ் ஃபைல். இப்போ யூஆர்எல்லை பாஸ் பண்ணுறோம், பேஸ் யூஆர்எல்லையும் பாஸ் பண்ணுறோம். இப்போ யூஐயில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? பட்டன் கிளிக் பண்ண உடனே கெட் ஏபிஐக்கான ஆர்கிடெக்சர் பேக்ரவுண்டில் நடக்கும். சர்வர்லேருந்து டேட்டா பேஸ் கிட்ட போய் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து யூஐயில் காட்டுவாங்க. இந்த டேட்டா தான் நம்ம முன்னாடி சொன்ன ரா டேட்டா. கான்செப்ட் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் ஏபிஐயில் இந்த ப்ராசஸ்லாம் மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்டில் நடந்துடும். போஸ்ட் ஏபிஐனா என்ன? அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? அது எப்படி ஒர்க் ஆகுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் ரெடியா? அப்போ எங்களோட அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸோடைய காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸை சிம்பிளாக தெரிஞ்சுக்க ஸ்கோடோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.